அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 9ஆம் வகுப்பு அலகு 2ல் இருக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு பேசிக்கான பாடம். ஓகேங்களா? இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான பாடம். இந்த பாடத்தில் வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வு மற்றும் இயக்கத்தில் உள்ள பொருட்களை பட்டியலிடுதல். ஓய்வு அப்படின்னா ஒரு பொருளானது காலத்தை பொறுத்து அதே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஓய்வு. ஓகேங்களா? ஒரு புக் இருக்குது, அந்த டேபிள் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அது ஓய்வு. இயக்கத்தில் உள்ள பொருட்கள், ஒரு பொருள் மேலே ஒரு விசை செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இயக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். தொலைவு, ஓகேங்களா? ஒரு பையன் இங்கே இருக்கான், இந்த பிளேஸ்க்கு வந்து போகிறான், ஏ பி அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து போகிறான். ஓகேங்களா? ஸோ இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய மாற்றம் என்னென்னு சொல்லுவாங்க, தொலைவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இடப்பெயர்ச்சி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. வட்டப்பாதையில் செல்லும் பொருள் ஒன்று அடைந்த தொலைவு. ஸோ வட்டப்பாதையில் ஒரு பொருளானது இயங்குது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணக்கூடியது. சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், வேகம், முடுக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடுக்கப்பட்ட மற்றும் முடுக்கப்படாத இயக்கங்களுக்கு இடைப்பட்ட தொடர்பு. இதில் 3 ஃபார்முலா இருக்குங்க. அந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்ப பேசிக்கானது. திசைவேகம், காலம், வரைபடம். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கேட்பாங்க, சரி வந்து எதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தடையின்றி விழும் பொருளின் இயக்க சமன்பாடுகள், அன்றாட வாழ்வில் உள்ள மைய நோக்கு மைய விலக்கு விசையை பற்றி ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்த லெசனோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸை படிக்கும்போது இது ஒரு ஆக்சுவலாக ஒரே ஒரு பேஜில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் வளவெல்லாம் படிக்க தேவையில்ல, மெயினானது என்ன. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனுக்கு முன்னாடி இந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். இந்த லெசன்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயக்கத்தில் உள்ள பல்வேறு வகைகள். ஓகே, நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். படித்தா உங்களுக்கே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரான இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்ட இயக்கம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அலைவு இயக்கம் அப்படின்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த புள்ளி வச்சுட்டு பின்னாடி போகுது, முன்னாடி வருது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். கண்டபடி அங்கேயும் போச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஒழுங்கற்ற இயக்கம். இது சும்மா பேசிக் கொஸ்டின் தான். சீரான இயக்கம் அப்படின்னா கால இடைவெளியை பொறுத்து அந்த இயக்கமானது ஒரே மாதிரி திரும்ப நடந்துச்சு அப்படின்னா அதுதான் சீரான இயக்கம். எக்ஸாம்பிளுக்கு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிமுள்ளானது எப்படி யூனிஃபார்மாக சுற்றி இருப்பதே அதுதான் சீரான இயக்கம். சீரற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை பொறுத்து ஒழுங்காக இருக்காது. ஓகேங்களா? இப்போ மழை பெய்யுறது, ஓகேங்களா, இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? தொலைவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேஜில் வேறு என்ன முக்கியமானதுன்னா இதில் அவ்வளோதாங்க. இதில் வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. தொலைவு ரொம்ப முக்கியமானது. அதோட எஸ்ஐ அலகு வந்து கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். ஓகேங்களா? தொலைவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா எண் மதிப்பு மட்டும் இருக்கிறதுனால அது வந்து ஸ்கேலார் அலகு. 2 கேட்பாங்க, ஒன்று ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டார். அதாவது எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலாரு, அது கூட டைரக்ஷனும் அது திசை இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, வெக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடப்பெயர்ச்சி, ஓகேங்களா, இடப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் இருக்குது, எந்த டைரக்ஷன் சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி. இப்போ அது முக்கியமானது. வெக்டர் குவான்டிட்டி யூனிட் வந்து மீட்டர். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொலைவு அப்படின்னா ஸ்கேலார், இடப்பெயர்ச்சி அப்படின்னா வெக்டார். 2க்கு அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேகம். இது சேம் தான். வேகம் வந்து என்னது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொலைவில் ஏற்படக்கூடிய மாறுபாடு தான் நமக்கு என்னென்னு சொல்லுவாங்க, வேகம்னு சொல்லுவாங்க. வேகம் என்பது தொலைவின் மாறுபாடு. ஓகேங்களா? அதோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. சரிங்களா? ஃபார்ம் வந்து வேகம் வந்து கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட நேரம். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் சொல்லுவாங்க. இது மாதிரி பேசிக் சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த சம்ஸ் பாருங்கள். ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கிடைக்கிறது. ஓகேங்களா? பொருளையும் என்ன கேட்குறாங்க, சராசரி வேகம் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் டெட்டில். ஓகேங்களா? ஸோ கடந்த மொத்த தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் எழுதிக்காங்க, இங்கே ஒரு 16 மீட்டர் எழுதிக்கோங்க. சரிங்களா? மொத்த நேரம் வந்து இங்கே ஒரு 4 நொடியிலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நொடியிலையும். ஓகே, எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 6 வினாடி வரும். ஓகேங்களா? சராசரி வேகம் ஈக்குவல் டு மொத்த தொலைவு டிவைட் பை மொத்த நேரம். மொத்த தொலைவு என்னது 32.
மொத்த நேரம் என்னது 6. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5.33. ஓகேங்களா. ஸோ அந்த பொருளோட சராசரி வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 5.33. இது ஒரு பேசிக் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ வேகம் அப்படின்னு புரியுதுங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திசைவேகம். ஓகேவா. திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு. ஓகேங்களா. ஸோ இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு நமக்கு என்னென்னு சொல்லுவாங்க, திசைவேகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெக்டர் அளவு. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. சரிங்களா. ஸோ இது முக்கியமான ஃபார்முலா. திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி தொடர்பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகே. இடப்பெயர்ச்சி அப்படின்னா மீட்டர், நேரம் அப்படின்னா செகண்டு. ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு கூட இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முடுக்கம். முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். ஓகேங்களா. இது முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி. யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேங்களா. முடுக்கத்துக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F = ma அப்படிங்கிற ஃபார்முலா வந்து A = F/m எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலாங்க. ஓகேவா. 10th இருக்கும். செகண்ட் வந்து A = V - U/T எழுதிக்கலாம். ஓகேங்களா. இறுதி திசைவேகம், தொடக்க திசைவேகம். ஓகேவா. என்ன சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திசைவேக மாறுபாடு. ஓகேங்களா. இறுதி திசைவேகத்திற்கும் ஆரம்ப திசைவேகத்திற்கும் ஏற்பட்ட அந்த வித்தியாசம் தான் வந்து முடுக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த டேபிள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லோப் மட்டும் என்ன கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இயக்க சமன்பாடு இது ரொம்ப முக்கியமானதுங்க. V = U + AT, S = UT + ½ AT², V² = U² + 2AS. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. V அப்படின்னா திசைவேகம், இறுதி திசைவேகம். U அப்படின்னா ஆரம்ப திசைவேகம். A அப்படின்னா முடுக்கம். T அப்படின்னா காலம். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது நல்லா மெமரி பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் அந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா. ஸோ இது வந்து கொஸ்டினே கேட்பாங்க. ஓகேவா. ஸோ கூற்று மீறி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுழி மதிப்பை பெற்றுச்சு அப்படின்னா அப்போது முடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. கூற்று கலந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா F = mv²/r. ஒரு பொருளானது மையத்தை பொறுத்து ஒரு வட்ட இயக்கத்தில் இயங்குச்சு அப்படின்னா அதுதான் மைய நோக்கு விசை. ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் சுற்றி வட்டமாக சுற்று பார்த்தியா, அது புவியை சுற்றி நிலா சுற்றுறது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைய நோக்கு விசைக்கான எக்ஸாம்பிள்ஸு. அதுக்கான ஃபார்முலா F = mv²/r. இதை பேஸ் பண்ணி கணக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. M அப்படின்னா நிறை, அந்த பொருளோட நிறை. V அப்படின்னா அந்த பொருளோட திசைவேகம். R அப்படின்னா அந்த வட்டப்பாதையோட ஆரம். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நீங்கள் அடிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் இந்த நோட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் கூட தேராது. ஓகே. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கூட தேராது. அந்த 20 பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே. ரொம்ப பெரிய லெசன் கிடையாது. சிம்பிள் லெசன் தான். எந்த கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்டில் கேட்பாலும் அந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். சரிங்களா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு கிளாஸ் பார்க்கலாங்க.